நம் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இராணுவ சகோதர சகோதரிகளுக்கும் டிஎன்இஎஸ்எம் அசோசியேஷன் விமன் ஸ்டேட் பிரசிடெண்ட் மணிமேகலை பேசுகிறேன். இந்த பதிவு முழுக்கவுமே ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. ஒரு மனிதன் வாழும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்தால் வாழ்க்கை சீரழிந்து குடும்பம் சின்ன பின்னமாகும் என்பதற்கான உதாரணமான வாழ்ந்த குடும்பத்தின் பதிவு இது. அதிலும் நமது இரத்த சொந்தமான அன்பு சகோதரர் இராணுவ வீரர் சேலம் மாவட்டத்திலிருந்து முனுசாமி சகோதரி சந்திரா தம்பதியர்களின் வாழ்க்கை பயணம். நாம் சம்பாதிக்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், அல்லது எப்படியோ வாழ்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்துட்டு மட்டும் போகிறது இல்லை. இந்த பூமிக்கு மனித இனத்தை நாம் உற்பத்தி பண்ணிட்டு தான் போகிறோம். அப்படி போகும் பொழுது மனித இனத்தில் எவ்வளவோ இந்த உலக லெவலில் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு அநியாயம், பாவங்கள், இதெல்லாம் தவறாக வளர்க்கப்பட்ட மனித விஷச்செடிகளால் மட்டுமே ஏற்படுகிறது. கண்ணதாசனின் அற்புதமான வரிகளில் ஒன்று, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. அன்னை மட்டும் அல்ல, தந்தையும் சேர்ந்து பங்கெடுக்கணும் இதில். அப்படி சின்ன பின்னமாகி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது இரத்த சொந்தமான அன்பு சகோதரி முனுசாமி சந்திரா அவர்கள் ஒரு நாள் என்னை சந்தித்தார். தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆனதிலிருந்து இன்று முதல் என்ன நடந்தது என்று கூறும் பொழுது இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது எனக்கு. இந்த சம்பவங்களை நமது இரும்பு மனிதர் திரு மேட்டூர் PV சரவணன் அவர்களிடம் கொண்டு சென்றேன். பிறகு அவர்களுடைய ஆலோசனைப்படியும் நமது டிஎன்இஎஸ்எம் குழு தலைவர் நமது டீமோடு, வீரமங்கைகளோடு அன்பு சகோதரர் முனுசாமியை சந்தித்தோம். அந்த சந்திப்பிலான வீடியோக்கள் இந்த பதிவில் இடம்பெறும். இந்த பதிவு முழுக்க முழுக்க விழிப்புணர்வு மட்டுமே எங்கள் நோக்கம். ஏனென்றால் நமது இராணுவ சொந்தங்கள் இன்னும் எத்தனை தமிழ்நாடு முழுக்க இப்படி வாழ்வை இழந்து சிதறி கிடக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. தெரிந்த அறியாமையில் எங்கேயாவது இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை நம்மளோடு இணைத்து அவர்களுக்கு தோள் கொடுத்து காப்பாற்றுவோம் என்பதற்காக மட்டுமே இந்த விழிப்புணர்வு வீடியோ. மேலும் சந்திரா முனுசாமி என்னிடம் வந்து, சாப்பாட்டுக்கு மட்டும் வாங்கி தாருங்கள், ஏனென்றால் கணவன் இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது இருவரும் அத்தை அக்கா மகள் தாய்மாமன் என்பதால் தாய் வீட்டிலேயே சந்திரா வசித்து வந்தார். இருவர் வீடும் மிக அருகாமையிலேயே ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இருவருக்கும் வாழும்போது கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் தாயின் தந்தையின் அரவணைப்போடு அந்த வைத்து சாப்பாட்டுக்கு தனக்கும் தன் குழந்தைகளுக்காக மட்டுமே அவர்கள் வைத்திருந்த சின்ன
டிஃபன் கடையில் அடுப்படியிலேயே கடந்த 35 வருடமாக வெந்து குழந்தைகளுக்கும் அன்பு சகோதரி சந்திரா முனுசாமிக்கும் வயிற்று சாப்பாடு மட்டுமே அங்கு கிடைத்திருக்கிறது. இதுவரையிலும் வேறு எந்த ஒரு முன்னேற்றமோ எதுவுமே இல்லை. ஆனால் சந்திரா முனுசாமியோட தாயும் தந்தையும் இறந்துவிட்ட சூழலில் சந்திராவுக்கும் வாழ்க்கை கொடுத்த வழி இதய நோய் இருப்பதால் மகள் மன வளர்ச்சி குன்றிய மகன் தனது கவனத்தை முழுக்க அந்த அடுப்படியிலேயே வெந்து வெளி உலகம் அறியாமல் இருந்ததால் குழந்தைகளும் சிறப்பாக வளர்க்கப்படவில்லை. கணவனும் கால் உடைந்து சந்திராவோடு திரும்ப வந்து காலை சரிப்பை செய்து கொண்டு கடனோடு விட்டு சென்று விட்டார். கடன் தொல்லை என்னை தற்கொலைக்கு தூண்டுகிறது. வயிற்று சாப்பாட்டிற்கும் என்னால் உழைக்க இயலவில்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு இட்லி விற்கிறேன். அதில் மன வளர்ச்சி குழந்தைக்கும் எனக்கும் மாத்திரைக்கு கூட போதவில்லை என்று வருத்தத்தோடு என்னிடம் கதறி அழுதார். அன்பு சகோதரர் குழு தலைவரிடம் இதை கொண்டு சென்றேன். நாங்கள் முனிசாமியை சென்று கண்ட காட்சியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அங்கு சகோதரர் பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் பென்ஷன் வாங்கவில்லை. அங்கு அவர் பட்டினியில் கேப்பாரற்று ரேஷன் அரிசியை பாலடைந்த வீட்டில் தானே சமைத்து சாப்பிடு கொண்டு அங்கு உயிர் இருந்தும் இல்லாதது போல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இங்கு குடும்பம் தத்தளித்து கடனாலும் வறுமையாலும் நோயாலும் அனாதையாக தத்தளித்து கொண்டு இருந்த நிலையில் அவர்களை நம் குழு தத்தெடுத்து காப்பாற்றி கரை சேர்த்து உட்கார வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் பெருமையான விஷயம். அவர்கள் பென்ஷன் வாங்கவில்லை, கேண்டீன் கார்டு இல்லை, ஆர்மி ஐடென்டி கார்டு இல்லை. தன்னோட 3 குழந்தைங்களையும் அவர் பாட்வாடுங்கிற அந்த ஆர்மி டாக்குமெண்ட்ஸ்லாம் வாரிசாவே சேர்த்தல. இருவரும் மரண நிலையில் இருக்கும் பொழுது குழந்தைகள் அனாதையாக நின்றுவிடுமே என்ற நோக்கத்தில் நமது குழு அதில் களம் இறங்கி நமது மூத்த சகோதரர்கள் நமது குழுவில் சிறப்புமிக்க செயலை செயலாற்றி கொண்டிருக்கும் செயலாளர், தலைவர், பொருளாளர் இப்படி அனைவருடைய ஆலோசனையும் உள்வாங்கி அவர்களுக்கு தற்சமயம் இருவரையும் ஒன்று சேர்த்து சகோதரருக்கு தினமும் சாப்பாடு, பென்ஷன் வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. கேண்டீன் கார்டும் ஏற்பாடு பண்ணியாச்சு. குழந்தைங்களை பாட்வார்டு சேர்த்துறதுக்கு சேலம் சில்லா ஜைனிக் போர்டு போயிட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதுவும் செஞ்சுருக்கோம். மெடிக்கல் கார்டு இன்னும் பண்ணலை. அவங்களுக்கு மெடிக்கல் கார்டு பண்ணுறதுக்கு இந்த பாட்வார்டு சேர்த்துனா தான் பண்ண முடியும். இவ்வளவும் கடன் தொல்லைகளால் கடன்காரங்களுக்கும் பதில் சொல்லி கடந்த 1.5 வருடமாக இந்த ப்ராஜெக்டை செய்து முடித்து காப்பாற்றி அவர்களை நம் இராணுவ சொந்தத்தை காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை மிகவும் பணிவுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல நமது தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்தில் எந்த சூழலில் இன்னும் வாழ்க்கையை அறியாமையால் தொலைத்து தவித்து கொண்டிருக்கும் நமது இராணுவ சொந்தங்கள் எங்கு இருந்தாலும் நமது குழு ஆலோசகர், தலைவர் இவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அன்பு வீரமங்கைகள் அனைவருக்கும் நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்வது, நமது தமிழ்நாடு முழுக்க பொறுப்பில் இருக்கிறீர்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கு நமது சொந்தங்கள் பாதித்திருந்தாலும் அவர்களை சென்று நமது
கடமையை செய்து அவர்களுக்கு தோள் கொடுத்து காப்பாற்றுவோம் என்பதை உறுதியெடுப்போம். மேலும் சந்திரா முனுசாமி போல் இனி இன்னொரு குடும்பம் வீணாய் இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம். சந்திரா முனுசாமியை தக்க சமயத்தில் நம் குழு சந்திக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பமே அழிந்திருக்கும். இவ்வளவு நாள் அந்த குடும்பம் இருந்திருக்காது என்பது எங்கள் வீடியோவை நம் சகோதரர்கள் பார்த்தால் புரியும் என்பதை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 7500 ரூபா இருக்கு. சரவணன் கொடுத்துருக்காரு, கோவையிலேருந்து பிருந்தா கொடுத்துருக்காங்க, லலிதா 1000 கொடுத்துருக்காங்க, வசந்தி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மண பெருமாள் ஆத்தூர்லேருந்து அவர் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, கோவையிலேருந்து அமுதா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, கமலா அம்மா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் 1000 ரூபா இதில் கொடுத்துருக்கேன். மொத்தம் 7500 ரூபா இதில் இருக்குது. சரியா? சரவணன் இதில் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. மாத்திரை வாங்கி சாப்பிடு. சரியா? அழுவாதீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாருக்கும் என்னை உதவி பண்ணதும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஜென்மத்திலேயாவது பிறந்து நான் இந்த காலத்தில் கட்டிக்கிறேன். சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்.